அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க மீனவ நண்பன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் சர்க்காசம் மீட்டிகம் அப்படின்னு சொல்ற கடல் பாசி எடுக்கிற பெண்களை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த பாசி ஆண்கள் நிறையவே எடுக்கிறாங்க. இருந்தாலும் கூட இந்த சர்க்காசம் மீட்டிகம் பாசி எடுக்கிறதுல முழு பங்கு பெண்களுடையதா தான் இருக்கு. ஒரு 10 பேர் ஆண்கள் தொழில் பண்ணாங்கன்னாக்கா எங்க ஊர்ல ஒரு 100 பெண்கள் இந்த சர்க்காசம் மீட்டிகம் பாசி மட்டுமே எடுக்கிறாங்க. அவங்கள பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நிறைய இடங்கள்ல பெண்கள் ஆண்களுக்கு சரிசமமாக தொழில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தொழில்னு சொல்றதை விட பிஸ்னஸ் அந்த மாதிரி சொன்னோம்னாக்கா கொஞ்சம் கூட பெருமையா இருக்கும். ஏன்னா பெண்களை பெருமைப்படுத்துறது தான் முக்கியம். அந்த தொழில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம கிராமங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்கள்ல ஆண்களுக்கு சரிசமமாக தொழில் பண்ணாலும் கூட அவங்களுக்கு ஈக்குவலான சம்பளங்கள் கிடைக்கிறது இல்லை. ஆனால் அந்த சர்க்காசம் மீட்டிகம் அப்படிங்கிற கட்டக்குறை எடுக்கிறதுல மட்டும் நாங்கள் அந்த பாகுபாடெல்லாம் பார்க்கறது இல்லை. ஆண்களுக்கு 1000 ரூபா சம்பளமா, பெண்களுக்கும் அதே 1000 ரூபா தான் சம்பளம் கொடுக்குறோம். இவங்க எல்லாருமே நம்ம பைப்பரில் வர பெண்கள் தான். மற்ற பைப்பர்லையும் போகிறாங்க. அவங்கள எப்படி சம்பளம் கொடுக்கல அப்படிங்கிறத பற்றி எனக்கு தெரியல. நான் நம்மளோட ஃபைபரில் வர பெண்களையும் நம்ம எப்படி தொழில் பண்ணுறோம் அப்படிங்கிறது, நம்ம எப்படி சம்பளம் கொடுக்குறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் முழுக்க சொல்ல போகிறேன். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. புதுசாக நம்ம வீடியோ பார்க்குறவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி, நம்ம கடலை கிளம்பிட்டோம், பாசி எடுக்க போகிறோம் அப்படின்னாக்கா என்னென்ன பொருட்கள் தேவைப்படும்? அத்தியாவசிய பொருட்கள் இருக்குது பார்த்தீங்களா? நம்ம கரையில் ஒரு கருமரம் வெட்ட போகிறோம்னு சொல்லிட்டு வைங்களேன். அந்த கருமரம் வெட்ட போனோம்னாக்கா கத்தி, அருவா, தீட்டுக்குள்ள சாணம் பிடிக்கிற அந்த கட்டைகள் இதெல்லாம் எடுத்துகிட்டு போவோம். அப்புறம் கஞ்சி கொண்டு போவோம். எங்கே வேணாலும் நம்ம கஞ்சி தீட்டி போயிடுவோம். அதே மாதிரி இந்த கட்டக்குறை எடுக்க போகிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறத பார்த்தோம்னா, முதல்ல ஒரு கண்ணாடி தேவைப்படும். எவ்வளவுதான் கடல் தெளிவாக இருந்தாலும் சரி, கீழே ஓடி வெறுங்கண்ணால பார்க்கும்போது அந்த தெளிவு நமக்கு தெரியாது. பாசி இங்கே இருக்கு இல்லைனாக்கா இந்த அஞ்சாலை, விலாங்கு, இந்த பெரிய பெரிய மீன்கள்லாம் எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. நம்மளுக்கு தேவை கட்டக்குறை பாசி. அதை எடுக்கணும்னாக்கா தெளிவாக இருக்கணும், கண்ணாடி போட்டுக்கணும். அதுக்காண்டி ஒரு கண்ணாடி பயன்படுத்துவோம். அதுக்கப்புறம் பார்த்தாக்கா ஒரு சோடி செருப்பு வச்சிருப்பாங்க. லேடிஸ் எப்பவுமே செருப்பு போட்டு தான் இறங்குவாங்க. சிலர் என்ன செய்வாங்கனாக்கா ஒரு சோடி தட்டு வச்சிருப்பாங்க. ஆண்கள் தட்டு கண்டிப்பாக வச்சிருப்பாங்க. செருப்பு அதிகபட்சமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா தாவுன்னு சொல்றது ஆழத்தை தான் தாவு அப்படின்னு சொல்லுவோம். வரும்போது பேச்சு வழக்கில் வந்துச்சுனாக்கா தாவு அப்படின்னு சொல்லி வந்துச்சுனாக்கா தாவாதீங்க. தாவுனாக்கா ஆழம் அப்படிங்கிறது ஈக்குவல் பண்ணிக்கோங்க. இப்போ சில இடங்கள்ல தாவா இருக்கும். தாவுனாக்கா ஒரு 1.5 பாவம் 2 பாவம் அவ்வளவுதான் தாவு இருக்கும். அதிகபட்சம்னாக்கா ஆண்கள் போய் எடுக்கிறது மட்டும்தான் அதிகபட்சம் ஒரு 4 பாவம் 3 பாவம் அந்த மாதிரி தாவு இருக்கும். அந்த மாதிரி நேரங்கள் தட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஒரு ஜோடி தட்டு வச்சிருப்பாங்க. அதை பயன்படுத்தி தான் அடியாளத்தில் போக முடியும். பாசியில் கச்சாவில் அள்ளி நிறைச்சிட்டு மேலே வர முடியும். அதுக்காண்டி அந்த தட்டு யூஸ் பண்ணுவாங்க. கொஞ்சம் ஆழம் குறைவான பகுதிகளில் நடந்துக்கிட்டே பாசி எடுக்க முடியும் அப்படிங்கிற இடத்துல செருப்புகளை யூஸ் பண்ணுவாங்க. அதுக்காண்டி ஒரு சோடி செருப்பு வச்சிருப்பாங்க. அடுத்ததாக கச்சா. இந்த கச்சா நாங்கள் தான் ரெடி பண்ணி கொண்டு போவோம். இப்போ நான் தான் அந்த ஃபைபரோட ஓனர் அப்படின்னு வைங்களேன். இந்த ஒரு கடலுக்கு எத்தனை கச்சா பாசி நிறையுமோ அவ்வளோ கச்சா நான் தான் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போகணும். ஒரு 20 கச்சா எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா இந்த கீழே சில நேரங்கள் பாசியில் வைக்கும்போது கிழிஞ்சு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஒரு 20 கச்சா எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போவோம். கச்சாக்கள் கிழிஞ்சிருச்சுனாக்கா இதை எடுத்து மாற்றி போட்டு வேறு கச்சாக்கள் அள்ளிட்டு வரும். அதுக்காண்டி இந்த கச்சா, ஒரு சோடி செருப்பு, ஒரு சோடி தட்டு, ஒரு கண்ணாடி, இது அத்தியாவசிய பொருட்களாக இருக்குது. அதுக்கப்புறம் தூக்குச்சட்டியில் கஞ்சி எடுத்துருக்கோம். இந்த பாசி எடுக்கிறதுக்கு தேவையான பொருளப்புறம் எடுத்துட்டோம். அடுத்தது நம்ம பாசி எடுக்கிற இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னோம்னாக்கா முதல்ல கிளம்பணும். நம்ம ஃபைபர் முதல்ல கிளம்புனா தான் அதிகமான பாசி இருக்கிற இடங்களில் போய் நம்ம கல் வைக்க முடியும். அப்போ தான் அதிகமான பாசிகளை சீக்கிரமாகவே அள்ளிட்டு கரைக்கு வர முடியும். அப்படிங்கிறனால ஒரு 10-15 வார்த்தை போதுன்னு வைங்களேன். அந்த 4-4:30 முன்னாடியே நிறைய பேர் கிளம்புறதுக்கு பிளான் பண்ணுவாங்க. அவங்களுக்கு முன்னாடி நம்ம போய் அதிகமான பாசி இருக்கிற இடங்களை கல் வைக்கணும். எப்படி அதிகமான பாசி இருக்கிற இடம் தெரியும் அப்படின்னாக்கா முதல் நாள் நம்ம பாசி எடுத்துருப்போம் பார்த்தீங்களா? அப்பவே இந்த இடத்துல அதிகமான பாசி இருக்குது, இந்த இடத்துல பாசி இல்லை அப்படிங்கிற ஐடியா நம்மளுக்கு உருவாகிடும். அப்படி நேரங்களில் அதிகமான பாசி இருக்கிற இடங்கள்ல முதல் நாளாக போய் இறங்கிட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே கச்சாவை நிறைச்சிட்டு அப்படியே கரையை விடியாந்துடலாம். அப்படிங்கிறக்காண்டி நாங்கள் முந்தி போவோம். சில நேரம் அமையும், சில நேரம் அமையாது. எல்லாருக்குமே எல்லா நேரமும் அமையாது இல்லையா? அந்த மாதிரி சில நேரம் மாட்டிக்கிறோம். இப்போ நாங்கள் கடலுக்கு வந்துட்டோம். பாசியில் அள்ளுறோம். இந்த பாசிகள்லாம் எதற்காக பயன்படுது அப்படின்னு சொன்னாக்கா, இந்த சர்க்காசம் மியூட்டிகம் அப்படிங்கிற கட்டக்குறையில் உள்ள சோடியம் அல்ஜினேட் அப்படிங்கிற ஒரு பொருள் தான் நம்ம ஜீரண சக்திக்கு உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சோடியம் அல்ஜினேட்டுக்காண்டி தான் இந்த கட்டக்குறைகள் அதிகபட்சமாக வாங்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, உரம் இருக்குது பார்த்தீங்களா? உரம் தயாரிக்கிறதுக்கு இந்த சர்க்காசம் மியூட்டிகம் அப்படிங்கிற கடல் பாசி பயன்படுது. இப்போ நாங்கள் எடுக்கிறது முழுக்க இந்த சர்க்காசம் மியூட்டிகம் அப்படிங்கிற கட்டக்குறை பாசியை தான். ஃபைபரில் இந்த சர்க்காசம் மியூட்டிகம் அப்படிங்கிற கட்டக்குறை பாசி ஒரு 4.5 டன் வரைக்கும் வரும். ஈரப்பாசிக்கு 4.5 டன் வரும். ஈரப்பாசிக்கு 4.5 டன் எடுத்தோம்னா தான் காயும் போது ஒரு 1 டன் அந்த மாதிரி லெவலில் வரும். 1 டன் பாசி எடுத்தால் தான் ஒரு 7,000-லேருந்து 9,000 வரைக்கும் மிச்சம் வரும். மிச்சம் வரும்போது தான் நம்ம ஒரு ஆளுக்கு 700-800 அந்த மாதிரி பங்கு கொடுக்க முடியும். ஏன்னாக்கா நம்ம மத்தியில் ஒரு 13 பேர் தொழில் பண்ணுறாங்க. அப்போ ஒரு 700-800 கொடுக்கணும்னாக்கா கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 1 டன் பாசி காஞ்சே ஆகணும் அப்படிங்கிற நிலைமை தான். இந்த பாசியை காய வைக்கிறதுக்கு என்ன ப்ராசஸ் அப்படின்னாக்கா, 80% காய்ச்சலாக இருக்கணும், 20% ஈரமாக இருக்கணும். அப்போ தான் இந்த அவங்க கொடுக்குறாங்க இல்லையா, கம்பெனிக்காரங்க கொடுக்குற விலைக்கு 80% காய்ச்சல் கேட்பாங்க. அதோட குறைவாக இருந்துச்சுன்னு வைங்களேன், ஒரு 70%, 75% இருந்துச்சுனாக்கா அதுக்கேற்ற மாதிரி வரும் அந்த சம்பளத்தை குறைச்சி தான் கொடுப்பாங்க. அதனால நாங்கள் கொஞ்சம் ப்ராப்பராக ஒரு 80% வர்ற மாதிரி பார்த்துக்கிட்டு தான் இந்த கும்மலே போடுவோம். அதாவது கும்மல்னாக்கா நம்ம பருத்தி போட்டுருவோம் பார்த்தீங்களா? பருத்தி காய போட்டுருவோம். காயப்பட்ட பாசியை எடுத்து ஒரு இடத்துல சேர்த்து வைக்கிறது கும்மல் போடுறது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இன்னைக்கு ஒரு இடத்துல பருத்தி போட்டு அள்ளி காய வச்சிட்டோம் அப்படின்னாக்கா அதை தார்பா போட்டு மூடிடுவோம். மழை வந்துச்சுன்னு வைங்களேன், இந்த காஞ்சு அள்ளி போடுற பாசி மழை வந்துச்சுனாக்கா அவ்வளோதான்.
ஒரு நாள் மழையில் நனைஞ்சாலே இந்த பாசிகள் எதுவுமே யூஸ் ஆகாது, எல்லாமே வீணாக போயிடும் அப்படிங்கிறது தான் இதில் ஒரு பிரச்சனையே எங்களுக்கு. சப்போஸ் நாங்கள் இங்கே வந்து காய போட்டு போயிடுவோம், காய போட்டு போனதுக்கப்புறம் நைட்டில் மழை வந்துட்டா கூட ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னா நாங்கள் இங்கே காய போடுற இடத்துக்கும் எங்களோட வீடுக்கும் வந்து எப்படியும் ஒரு 3-4 கிலோமீட்டர் வந்து தொலைவு இருக்குது. குறுக்க நடந்து தான் வரணும், வண்டியில் வர முடியாது. அப்படி ஒரு மணலான இடம் தான் இந்த இப்போ நாங்கள் காய போடுற இடம். அதில் ஒரு சின்ன கஷ்டங்கள் வேறு இருக்குது. என்னன்னா இப்போ மழையில் நனைஞ்சிச்சுன்னா அந்த பாசி முழுசுமே வீணாக போயிடும். கொஞ்சம் கூட எடுத்து கொஞ்சம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறாக்கா அதுவும் நடக்காது, வீணாக போயிடும். அப்படிங்கிறனால ஒரு முதல் நாள் காய போட்டு அதை அப்படியே கும்மல் அள்ளி போடும்போது ஒரு தார்ப்பை எடுத்து போட்டு மூடி போட்டு போயிடுவோம். இதே மாதிரி தான் ஒரு 6 நாள் பண்ணுவோம். முதல் நாள் அள்ளிட்டு வருவோம், காய போடுவோம், 2வது நாள் அள்ளி கும்மல் போட்டு போயிடுவோம். ஒரு 6 நாள் போட்டதுக்கப்புறமா அது வந்து ஒரு லோட் ஆயிரும். ஒரு 407க்கோ இல்லைனாக்கா ஒரு டிராக்டருக்கோ தேவையான அளவுக்கு பாசி வந்துடும். அதுக்கப்புறம் இந்த பாசியில் வந்து அங்கே ஏற்றி விட்டுருவோம். அங்கே போனதுக்கப்புறம் கம்பெனி ப்ராசஸ் வந்து நடக்கும். கம்பெனி ப்ராசஸ் என்னன்னாக்கா, இப்போ நாங்கள் 80% வந்து காய்ச்சல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி அள்ளி போட்டுருவோம். ஒரு நாள் வந்து 80% காய்ச்சிடும், மறுநாள் வந்து என்ன ஆகுனாக்கா 90% இந்த மாதிரி காய்ச்சிடும். சில நேரங்களில் 70, 60 இந்த மாதிரி காய்ச்சல் இருக்கும். இது எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாக்கா, எல்லாத்தையும் எடுத்து அவங்களும் மறுபடியும் காய போடுவாங்க. காய போட்டு ஒரு ஆவரேஜான காய்ச்சலை வந்து எடுப்பாங்க. இப்போ நம்ம வந்து எல்லா வேலையும் முடிஞ்சு, நம்மளுக்கு என்னென்ன ப்ராசஸ் அப்படிங்கிறது எல்லாமே முடிஞ்சு போச்சு. பாசி எடுத்துட்டு வந்தாச்சு, அதை காய வச்சு கும்மல் போட்டாச்சு, 6 கடல் வந்த உடனே நம்ம லோடு ஏற்றி விட்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன். ஒரு 407 இல்லை பிக்கப்போ பிடிச்சி ஒரு லோடு ஏற்றி விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன். அங்கே போன உடனே வண்டி தனியாக அப்புறம் பாசி தனியாக எடை போட்டு நம்மளுக்கு வந்து எடை எவ்வளோ தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. ஒரு 5 டன் இருந்துச்சுன்னு வைங்களேன், 5 டன் வந்து நம்மளுக்கு எடை போட்டு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களோட ப்ராசஸே தொடங்க. அந்த பாசியில் என்னன்னா என்ன பண்ணுவாங்கனாக்கா, ஒரு 10 கூடையில் வந்து ஒரு கிலோவா எடுப்பாங்க. 10 இடத்துல எடுப்பாங்க. அதையே சுற்றி நம்ம பாசி கும்மல் வந்து போய் தட்டியிருப்பாங்கல்ல, அந்த இடத்துலயே சுற்றி ஒரு 10 கூடையில் வந்து எடுப்பாங்க. ஒரு கிலோவா 10 கிலோ எடுப்பாங்க. அந்த 10 கிலோவை மறுபடியும் அவங்க வந்து காய வைப்பாங்க. அந்த 10 கிலோ வந்து எவ்வளவு காஞ்சு வருது அப்படிங்கிறத வச்சு தான் அவங்க வந்து இது எவ்வளவு % வந்து காஞ்சிருக்கு அப்படிங்கிறத வந்து முடிவெடுப்பாங்க. முடிவு எடுத்துட்டு நம்மளுக்கு வந்து 80% போக எவ்வளவு காய்ச்சல் வரலை அப்படிங்கிறத நம்மளுக்கு தகவல் சொல்லிட்டு அதுபடி தான் பில் வந்து நம்மளுக்கு பாஸ் பண்ணுவாங்க. இது போக நம்ம கடல் பாசி எடுக்கிறதுலையுமே பெரிய பிரச்சனைகள் வரும். கடல் வந்து ஓட்டு தட்டிடும், கடை வாங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க, கடை ஓட்டு அப்படின்னு சொல்லுவாங்க, சில நேரம் கடை ஓதங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நேரங்களில் நம்ம கடலுக்கு போக முடியாது. ஒரு கடல் 2 கடல் போனதுக்கு அப்புறமா கடை ஒடுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கடை ஒடுக்கம் தொடங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம கடலுக்கு போக முடியும். அதுக்கப்புறம் தான் போய் பாசி எல்லாம் முடியும். இது ஒரு பிரச்சனை வைங்களேன். அடுத்ததான் என்ன சொல்லி பார்த்தோம்னாக்கா, கடல் நல்லா இருக்கிற நேரமே நம்ம போய் பாசி எல்லாம் போது உள்ள வந்து அஞ்சாலைகள் அப்படின்னு சொல்ற கடல் பாம்புகள் வந்து உள்ளதான் இருக்கு. அந்த நம்ம சர்க்காசம் மீட்டிங் எடுக்கிற இடத்துல தான் இந்த பாம்புகள் வந்து கொட்டா ஓட்டு உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன். நம்ம போய் பாசி எடுக்கிற கையை விட்டோம்னா அது கடிச்சு வச்சிடும். கடிச்சிச்சுனாக்கா அப்படி சதையை கூட சுத்தமாக உருவிட்டு தான் விடும். டக்குன்னு எடுத்தோம்னாக்கா சதை உருவிட்டு விட்டுரும், இல்லைனாக்கா எலும்பையை பிடிக்கிட்டு விட்டுரும். அந்த மாதிரியான வல்லமை வந்து இந்த கடல் பாம்புகளுக்கு வந்து இருக்குது. அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்புறம் இந்த சுறா மாதிரியான உயிரினங்கள் வந்து சில நேரம் வரும். அதிகபட்சமாக அந்த சுறா மாதிரியான விலங்குகள் வந்து இந்த நாங்கள் பாசி எடுக்கிறது வந்து ஒரு 5 பாவம் 6 பாவம் தாழ்ந்தான்னு வைங்களேன், அந்த இடங்களுக்கு வந்து வராது. சில நேரங்களில் இந்த பாறை மீன்கள் வந்து இறங்கி கிடக்கும்போது இந்த பாறை மீன்களை பின்தொடர்ந்தே வந்து அந்த சுறா மீன்கள் வந்துடும். அப்படி நேரங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்புறம் அந்த ஆத்துவா சொல்லிட்டு ஒன்று இருக்குங்க. எங்களுக்கு ரொம்ப ஒரி பிடிச்சதே இந்த ஆத்துவா தான். இங்கேருந்து பொத்துட்டு போகணும், அங்கேருந்து பொத்துட்டு வரணும். ரெண்டுமே ரொம்ப ரிஸ்க்கான வேலை. ரொம்பவுமே கவனமான டிரைவராக இருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸான டிரைவராக இருந்தால் மட்டும்தான் இந்த தொழிலை வந்து பண்ணிட்டு வெற்றிகரமாக கரை வர முடியும். இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கண்டிப்பாக லைக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ நான் வந்து முடிச்சிடுறேன். நன்றி, வணக்கம்.